இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆஹா, புத்தம் புது நெக்லஸ் கண்ணை பறிக்குதே. வித்தா லட்சக்கணக்கில் பணம் தேரும். இது ஆட்டை போட்டுற வேண்டியதா. பேக்ல என்ன இருக்கு? ரூம்ல இருந்து எதையோ எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, சும்மா வெறும் பேக்கு தான். அப்படியா? குடு, உன் பேக் காட்டு, நான் பாக்குறேன். இல்லங்க, நான் தான் பேக்ல எதுவும் இல்லங்கறல்ல, அப்புறம் எதுக்கு பார்க்கணும்னு சொல்றீங்க? ஏய், இப்ப மரியாதையா நீயா பேக்க காட்டுறியா இல்ல? பேக்ல ஒண்ணும் இல்ல. குடு. ஏய், அறிவு இருக்கா? நீ இந்த நகை திருநத வேற யாராவது பாத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? என் அக்கா குடும்பத்துல யாராவது பாத்திருந்தாங்கன்னா மோனமே போயிருக்கும். உன்னை ரொம்ப வசதியான பணக்கார குடும்பம்னு சொல்லி வச்சிருக்கேன். நீ இப்படி திருடுறத பார்த்தா சந்தேகப்பட்டு நிச்சயதார்த்தத்தை நிறுத்திருப்பாங்க. எங்க வீட்டுல டிரைவர் மாப்பிளன்னு ஒருத்த சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது உன்னோட சேர்த்து என்னை சேர்த்து காலி பண்ணி அனுப்பியிருப்பான். போ, இங்கிருந்து போ. போ. போட்டுக்கோ, அது இருக்கு பாரு. ஏய், நெக்லஸ் எங்கடி? அம்மா, இங்கதாம்மா இருந்துச்சு. இங்கதான் இருந்துச்சா? அப்புறம் எங்க காணோம்? தெரியலம்மா. என்னடி நகைய காணோம்? இப்படி சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்க? எங்க வச்சேன்னு உனக்கே தெரியலையா? அது இங்கதாம்மா இருந்தது. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எங்க போச்சுன்னு தெரியலம்மா. என்ன துர்கா, இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க? புது நெக்லஸ் இப்படி தொலைச்சிட்டு நிக்கிறியே, என்னடி நீ? தேடி பாரு முதல்ல. எங்க இருக்கு பாரு. நல்லா தேடி பாரு. என்ன நகை கிடைச்சதா? இல்லம்மா. என்ன நீ புது நெக்லஸ் டி, இவ்ளோ சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க? அக்கா, என்னக்கா ஏதோ கோமா பேசிட்டு இருக்க? இவ நான் புதுசா வாங்கி கொடுத்த நெக்லஸ் தொலைச்சிட்டு நிக்கிறாடி. ஐயோ, என்ன துர்கா, நெக்லஸ காணுமா? என்னக்கா சொல்ற? ஆமாண்டி, நெக்லஸ இங்கதான் வச்சேன்னு சொல்றா. ஆனா இப்ப காணும். அததான் தேடிக்கிட்டு இருக்கோம். அக்கா, இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாதுக்கா. நகையை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும். சரி சரி, நிச்சயதார்த்தம் நடக்கிற இந்த நேரத்துல இதை பெருசு பண்ண வேண்டாம். எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம், விடு. அக்கோ, இல்ல, நீ நினைக்கிற மாதிரி இதை சும்மா விடக்கூடாது. நகையை கண்டுபிடிச்சு ஆகணும். ஏய், நான் சொன்னா கேளு. இப்ப எதுவும் செய்ய வேண்டாம். அப்புறம் நிச்சயதார்த்தத்துல ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. அக்கா, எனக்கு ஒரு ஆள் மேல டவுட் இருக்கு. அவங்களை செக் பண்ணா நகை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. யார சொல்ற? நீ வெளியில வா, சொல்ற. வா. எங்க? வாக்கா. எங்க நெக்லஸ் ஒண்ணு காணோம். அதான் உங்க பேக்ல இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். கொடுங்க. சந்திரா, வேண்டாம். இருக்கா பார்க்கலாம். உங்க நெக்லஸ் காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது எதுக்கு என் பேக்ல செக் பண்றேன்னு சொல்றீங்க?
நீங்க ரேவதியோட துர்கா ரூமுக்குள்ள போனதை நான் பார்த்தேன். அப்புறம் தான் அவளோட நகை காணாம போயிருக்கு. என்னங்க சொல்றீங்க? நான் அவங்களோட ரூமுக்கு போனதால ஏன் மேல சந்தேகப்படுவீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைங்க. சித்தி, ஏன் இப்படி பண்றீங்க? இவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. தேவையில்லாம இவங்க மேல சந்தேகப்படாதீங்க. ரேவதி, ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? இவங்க மேல ஒரு டவுட் இருக்கு. அவங்க பேக்கை செக் பண்ணி பார்த்தா டவுட் கிளியர் ஆக போகுது. சந்திரா, வேண்டானா நீ கேட்க மாட்டியா? விடு, நிச்சயதார்த்தம் முடியட்டும், நம்ம பாத்துக்கலாம். தேவையில்லாம அவங்க பேக நம்ம செக் பண்ண வேண்டாம். அக்கா, எனக்கு இருக்கிற டவுட்டை நான் கிளியர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? பேக் கொடுங்க. கொடுங்க. சித்தி, என்ன பண்றீங்க? சொன்னா கேளுங்க. கண்டிப்பா இவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. பேக் அவங்க கிட்ட கொடுங்க. ஐயோ, இந்த நகை எப்படி என் பேக்ல வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க. என்ன நம்புங்க, நான் இந்த நகையை எடுக்கல. என்ன மாட்டிக்கிட்டதும் நடிக்கிறியா? நீ எடுக்காம இந்த நகை உன் பேக்குள்ள எப்படி வந்துச்சு? சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. நான் நகையை எடுக்கவே இல்ல. ப்ளீஸ் என்ன நம்புங்க. இதையெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம். நீ தான் திருடி இருக்க, ஒத்துக்க. இல்ல, நான் திருடல. எனக்கு எதுவும் தெரியாது. இந்த நகை இவங்க பேக்ல எப்படி வந்திருக்கோன்னு எனக்கு தெரியும். நீங்க தான் இவங்க பேக்ல எடுத்து போட்டிருக்கணும். நகையை கண்டுபிடிச்ச ஏமலையே நீ பழிய போடுறியா? அக்கா, உன் பொண்ணு என்ன சொல்றான்னு கேட்டியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய்னே எனக்கு புரியல. அக்கா, ரேவதி மைதிலிக்கு சப்போர்ட் பண்ணி நான் திருநதா என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. அத்தை, கண்டிப்பா இவங்க அந்த நகையை எடுத்திருக்க மாட்டாங்க. அதுக்கான தேவையும் அவங்களுக்கு இல்ல. எதை வச்சு இவங்க திருடி இருக்க மாட்டாங்கன்னு அவ்வளவு கான்பிடண்டா சொல்ற? இவங்கள தான் நீ முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது, பழக்கமும் இல்ல. இவங்க யாருன்னே உனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி நீ இவங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ற? அட சொல்லு மாப்ள, அறிமுகமே இல்லாதவங்களுக்கு ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்ற? அவங்க எனக்கு சொந்தம். சொந்தம்னா எப்படி சொந்தம்? எந்த வகையில சொந்தம்? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மாப்ள. அவங்க என் அத்தையோட மருமக.